நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு மொபைலு அமேசானில் கிரெடிட் கார்டை வச்சு இஎம்ஐயில் வாங்குகிறாங்க. காசெல்லாம் எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு, பார்சல் வந்துருச்சு. பிரித்து பார்த்தா சென்ட் பாட்டில் எங்கேருந்து வந்தது? அமேசானில் இருந்து. கேட்டால் இல்லை, அதுதான் நாங்கள் அனுப்பியிருக்கிற பொருள், நீங்கள் அதை தான் வாங்கிட்டீங்க, வாங்கியாச்சு, நாங்கள் ரிட்டர்னும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கஸ்டமர் கேர்லேருந்து வாக்குவாதம் போயிருக்கு. நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி வருது. இது எங்கேருந்து வருது இந்த பதில்? அமேசான் கஸ்டமர் கேர்லேருந்து. ஏண்டா அமேசான், பிச்சை கச்சை எதை எடுத்து திங்கலையே, இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போய் நீ பேசாமல் பிச்சையே எடுக்கலாம். மானங்கட்ட பையில பரதேசி, காசு வாங்கிக்கிட்ட, காசுக்கு உண்டான பொருள் எங்கே வேணாலும் போய் பிடிங்கிக்க. என்ன அர்த்தம் இது? ஏன் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு தான் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறியோ? எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கம்யூனிட்டி நாயங்கிட்டலாம் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு வாங்குங்க. இந்த பரதேஷ் நாயகிட்டலாம் போய் காசை கொடுக்கணுமான்னு. வழக்கண்ண நீ தாண்டா என்ன நம்பி இருக்கிற புறம்போக்கு. அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா மயிரா சின்ன வேறு போவேன். அதுவும் இல்லைன்னா நான் போய் ஆஃப்லைனில் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பாடு, நீ எனக்கு கஸ்டமர் கிடையாது, நாங்கள் தான் உனக்கு கஸ்டமரு. பணம் வந்து நீ எனக்கு தரத்தில்லை, நான் தான் உனக்கு தரணும். புரியுதா? என்னை நம்பி நீ, உன்னை நம்பிலாம் நான் கிடையவே கிடையாது. சத்தியமாக இல்லவே இல்லை. நான் உன்னை நம்பிலாம் ஒருத்தலைன்னா ஒருத்தன்ட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். நாங்கள் நடக்குது இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்குது. ஆனால் சிங்கப்பூரில் போய் இந்த மாதிரி நீ பண்ணி நடத்துடுறா பார்ப்போம். சிங்கப்பூரில் சரியா? இல்லை எட்டத்தை பார்த்து இந்தமாரி பண்ணிகிட்ருக்கானுங்க. தமிழ்நாடுன்னா இழுச்சா வாங்கி நினச்சிக்கிட்டு எல்லாம் இந்த அமேசான்லாம் உள்ளே நோஞ்சிக்கிட்டு இன்றைக்கெல்லாம் இல்லை ஐஷைட்டும் ஷேட்டை வேறு ஒன்றும் இல்லை.